ஏடா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் போல் தான் சினிமா ஜிம்முக்கும் கிளம்பினா திருவாங்க நமக்குள்ள போகலாம். ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவும் ஹீரோனும் அத்தை பொண்ணு மாமா பையன் தான். பட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஜேகேக்கு வந்துட்டு அவர் சின்ன வயசுலேயே ஊருக்கு போயிருந்திருப்பார். அதனால் வந்துட்டு அவருக்கு வந்து ஹீரோயின் தான் அவரோட அத்தை பொண்ணு அப்படின்ற விஷயமே வந்து தெரியாது. சரி, ஓகே, இன்ட்ரோ போதும், சீக்கிரமாக நமக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் வந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்கான். லைக் அந்த வயல் வரக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் வந்து வேகமாக ஓடிட்டு இருப்பான். எங்கே ஓடி போகிறான் அப்படின்னா, ஒரு தோப்புக்கு தான் போயிருந்திருப்பான். அடியே பிள்ளை வயனே அப்படின்னவர் வந்து கத்துறான். ஸோ தூரத்தில் இருந்து மரத்துக்கு மேலே இருக்க நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனை பற்றி கேரக்டர் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப தைரியமான பொண்ணு, எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாள். ஸோ வந்துட்டு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாள். எதனாச்சும் கற்றுக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் வந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கா. பட் வந்து அதுக்கு மேலே வந்து அவள் வீட்டில் வந்து படிக்க வைக்கல, காலேஜ்லாம் வந்து அனுப்ப கிடையாது. ஸோ 12th முடிச்சுட்டு வீட்டில் தான் வந்துட்டு இருக்கான். கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா அப்படி நம்ம ஹீரோ அங்கேருந்து கத்துறா. அடியே பிள்ளை வயனே, உங்கள் அப்பங்கார உன்னை கத்திக்கிட்டு இருக்காண்டி, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு மாதிரி அந்த பையன் வந்து சொல்லியிருந்திருக்கான். ஐயோ அப்பாம்மா, போச்சு ஐயோ சொல்லியிருப்பானுங்க யாராச்சும், இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஹீரோ வந்துட்டு லைக் இப்போ என்ன பண்ணியிருந்திருப்பா அப்படின்னா, தென்னை மரத்தில் ஏறி வந்து இளநீ பறிச்சிட்டு வந்திருப்பா. ஸோ கடகடன்னு வந்துட்டு இறங்கி இருந்திருப்பா. பாவாடையெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி வந்துட்டு மடிச்சு கிடிச்சு கட்டிட்டு இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் இறக்கி விட்டுட்டு குடுகுடுன்னு வந்து ஓடிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட வந்திருப்பா. டேய், எங்கள் அப்பாவுக்கு யாராச்சும் மாட்டி விட்டாங்களாடா, நான் தோப்புக்கு போன விஷயம் எனக்கு தெரிலம்மா, உங்கள் அப்பா தான் ஒன்று கூட்டிகிட்டு வர சொன்னார், எனக்கு தெரியாது பிள்ளை, எப்பல என்னங்கன்னு மாட்டி விட்டுற போகிற, நீ வேறு வாங்கி மூட்றான். நானே கொஞ்சம் பயத்தில் இருக்கேன். போன தடவை பயங்கர திட்டு, தோப்புக்கெல்லாம் போகக்கூடாது, மரத்தெல்லாம் ஏறக்கூடாதுன்ட்டு நானே அசுக்கு எஸ்கேப் ஆகி வந்தேன். மாட்டிக்கிறணும் மாட்டேன் என்ன கொக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு போகிறான். கொக்கா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் இருந்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோன்னு தங்கி வந்து வீட்டுக்குள்ளே போயிருப்பா. அப்படி வீட்டுக்குள்ளே கூட அடக்கொடுக்க பிள்ளை மாதிரி உள்ளுக்கு அமைதியாக வந்து போயிட்டுருக்கான். அப்போ காணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷனாக திரும்பி பார்க்குறான். அங்கே அப்பா உட்காந்துருப்பாரு. இங்கே வாப்பில்ல, சொல்லுங்கப்பா. எங்கே போயிட்டு வர? அது வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். எந்த அக்கா வீட்டுக்கு? எப்படில என்னை பார்த்தா இது வச்சு வயலில் எழுதி ஓட்டிருக்கா சொன்னால் அதுக்க மாட்டேன். என்னது? ஐயோ இல்லைப்பா, நிஜம்மா பக்கத்தில் ஷீலா அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன்ப்பா. மறுபடியும் அந்த தோப்பு பக்கம் எதுவும் போலையே? சீச்சி, நீங்கள் என்னைக்கு என்ன வந்துட்டு ஆம்பளை பிள்ளை மாதிரிலாம் நீ நடந்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொன்னீங்களோ அன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டேன்ப்பா. எதனா எசுக்கு பசுக்க கேள்விப்பட்டேன்னு வச்சுக்க, தோலை உரிச்சு போடுவேன் பார்த்துக்க. போரும்குள்ள சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு 2 போயிடுச்சா. ஆனால் உனக்கு எதுவும் பண்ண விட மாட்டாங்க. நேற்று மீன் பிடிக்கல, ஆசையாக போனேன், மீனை பிடிங்க வச்சுட்டு எழுதிட்டு வந்துடுவேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. எதுவுமே நான் பண்ண விட மாட்டாங்க. சச்சா ஆனால் ஒன்று, என் ஆசைப்படி இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது, ஆனால் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து பெட்டில் படுத்துட்டு தலைக்காணிக்கிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. ஸோ அது வந்து யாரோ ஒருத்தருடைய குட்டி வயசு ஃபோட்டோவாக இருக்குது. லைக் பக்கத்துக்கு வந்து ஒரு குட்டி வயசு ஃபோட்டோ மாதிரி தான் தெரியுது. அது ஒரு குட்டி வயசு ஃபோட்டோ, ஒரு பையனோட ஃபோட்டோ தான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோன் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாரு பப்ளிக் முடிஞ்சு. ஐயோ அதுக்கு என் சமூகத்தில் என்ன பண்ணுதுன்னே தெரியல, ரொம்ப அழகாக இருக்கான். என் கண்ணு என் அத்தை பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறா. ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஹீரோனும் ஜேகேவும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. அந்த வயசுலேயே வந்துட்டு பயங்கரமான குறும்புத்தனம் தான். ஸோ ஹீரோனை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 2 பேரும் வந்து பஞ்சு முட்டாய் வாங்க தான் வந்திருப்பாங்க. இந்த பஞ்சு முட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா, அப்போ நான் உனக்கு வாங்கி தரேன், நீ கவலைப்படாதவா. ஆனால் நம்மக்கிட்ட 2 ரூபா தான் இருக்குது, இன்னும் 3 ரூபா அந்த அண்ணன் கேட்பாதே. ஆமாங்க கேட்பாது. சரி வா, உனக்கு பஞ்சு முட்டாய் வேணும்ல? வேணும். அப்போ வா, நான் வாங்கி தரேன். நிச்சயமாக வாங்கி தருவியா? எப்போது? வாங்கி தரவா, நீ ரொம்ப தைரியமாக தாலியா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த பஞ்சு முட்டாய் கடைக்காரன்னா வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது. பிகாஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ பஞ்சு முட்டாய் பிடிக்கும். ஸோ அதனால் கிராமத்தில் இருக்க பசங்கள்லாம் அங்கே தான் வந்துட்டு கூட்டமாக நின்றுட்டு வந்து பஞ்சு முட்டாய் வந்து கேட்டுருக்காங்க. இந்த பார்ப்பில்ல, நீ இங்கே நில்லு, நான் வந்தேதான். நீ என்னை விட்டு எங்கே போதா? நம்ம அத்தை சொல்லியிருக்காங்க உன் கோதையே. இது பிள்ளை, நான் உன்னை விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன், நான் உனக்கு வாங்கிட்டேன். சரி, நான் இங்கேயே நிற்கிறேன், ஆனால் அத்தை சின்னாங்க நான் உன்னை போட்டு கொடுத்துருவேன்.
என்ன ஒரு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அந்த பஞ்சு மிட்டாய் கடைக்கிட்ட போயிருப்பார். ரொம்ப கூட்டமாக இருக்கனால அவர் அங்கே பூந்து கீழே வந்துட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் மட்டும் ஆட்டையை போட்டு எடுத்துட்டு வந்துட்டார். ஸோ ஹீரோனை வந்துட்டு எப்போத்தி வாங்கினேன் அதெல்லாம் நீ தாங்க போல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்படி தான் வந்து 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து விளாட்றது அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஹீரோன் சின்ன வயசுலேயே வந்துட்டு சும்மா இல்லாமல் எனக்கு ரொம்ப இன்னும் பிடிக்கும், நீ வந்து நீ வந்து இப்போது எனக்கு வந்து 5 வயசு ஆகுதுல்ல. ஆமாம், எனக்கு 6 வயசு ஆகுது. என்ன பண்ணோம், இது வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த வயசெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அப்படியா? அப்போது பெருசானோன்னா பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். சத்தியம் பண்ணு. சத்தியமாக பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே வந்து 2 பேரும் வந்து பேசியிருந்துருப்பாங்க. பட் கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஜேகேயோட அப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அவர் வந்து வெளியூரில் வந்து வேலை செய்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஹீரோன் வந்து ரொம்ப சின்ன பொண்ணுன்றனால அவருக்கு அது பெருசாகவே தெரியல. பட் வந்துட்டு இந்த மாதிரி ஜேகே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அச்சோ போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பா. பட் போகிற போக்கில் நம்ம ஹீரோன் மறந்துருப்பா. 5 வயசு தானே. ஸோ அப்படியே போக போக ஹீரோனுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. அடுத்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்றது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே ஹீரோன் எல்லாத்தையும் மறந்தே போயிருப்பா. லைக் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இது கல்யாணம் வந்து நடந்திருக்கும். அது யாருக்குன்னா பக்கத்து வீட்டு ஷீலா சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அந்த ஷீலாக்கு தான் வந்து ஆக்சுவலாக மேரேஜ் நடந்திருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்காக அழகாக இருந்திருப்பாள். அப்போ ஹீரோனுக்கு என்ன வயசு அப்படின்னா ஒரு 12 சம்திங் அப்படி தான் இருக்கும். ஸோ ஜேகேக்கு என்ன வயசு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு வந்து ஜேகேவை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கம்பல் பண்ணி வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பட் ஜேகேக்கு வந்து இந்த வில்லேஜ்லாம் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பிகாஸ் அவர் சின்ன வயசுலேயே போயிட்டார். அங்கே போய் அந்த ஒரு இதுக்கே பழகிட்டார். அதனால மனுஷனுக்கு வந்து இது வரவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் சரி ஓகே போகலாம் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தில் வந்து இருந்திருப்பார். ஹீரோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தை வச்சு அவரை பார்த்துருப்பா. எங்கேயோ பார்த்த முகம், எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சே இருந்திருப்பா. ஸோ ஆனால் ஹீரோனுக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆடுறான் இவ்வளோ நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோன் வந்துட்டு கல்யாணத்தில் அவன் யாருன்னு கூட தெரியாமல் சுற்றிட்டே இருந்திருப்பா. பின்னாடி யார் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சுற்றிட்டே இருந்திருப்பா. ஹீரோனுக்கு தெரிஞ்சு இருந்திருக்காது. ஸோ ஃபைனலி வந்து அந்த மேரேஜ் வந்து முடிஞ்சு போயிருந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோனுக்கு வந்து அவன் ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். அதனால் வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா என்னடி ஐயா சின்ன வயசில் அம்மான்னு சொல்லுன்னு சொல்லி கெஞ்சுவேன். இப்போலாம் சும்மா நிமிஷம் அம்மாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா அதை விடுமா, யாரவங்க யார் அத்தாம்மா அந்த பையன் கூட குடும்பமாக இருக்காங்களே அவங்களாம் யார்? ஏய் பைத்தியக்காரி மறந்துட்டியா என்ன? ஆமாம், சின்ன வயசுலேயே அவன் ஊர் விட்டு போயிட்டான். ஆனால் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவங்க அத்தடி தெரில உனக்கு? என்னம்மா சொல்கிறேன்? ஆமாடி. ஓகே, அப்போது அந்த பையன் அவங்க பையன்டி ஜங்குக்கு தெரில உனக்கு? சின்ன வயசில் விளாடுவேன் 5 வயசில். ஆமாம், உனக்கு அப்பா 5 வயசு ஒன்றுமே தெரியாது, அதனால் அவனுக்கு மறந்துருக்கும். நீ கூட சின்ன வயசில் ஜங்குன்னு விளாட்ருப்பா. அடிக்கடி உனக்கு பஞ்சு முட்டைலாம் வாங்கி கொடுப்பானு. ஞாபகம் இருக்குது, லைட்டாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்துட்டு அந்த அட்டம்ப்டே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாம்பார் ட்விஸ்ட்டுன்ற மாதிரி வந்து அவங்க அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பியிருந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு மனசே உடஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படி தான் இருந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் போக வந்துட்டு நம்ம அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை, ஆக்சுவலாக அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு நாங்கள் பார்த்து வச்சுருக்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஆசையெல்லாம் கடைப்பி விட்டதுனால ஹீரோனுக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் ஓகே ஜேகே வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு ஊருக்கு வருவார், நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஹாப்பினஸில் வந்து இருந்துகிட்ருக்கா. ஸோ இதான் ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம ஹீரோ அதெல்லாம் நினச்சிட்டு வந்து நானும் அதெல்லாம் நினச்சி ஒவ்வொரு நாளும் கனவு கண்டிப்பாக இருக்கேன், நடக்கும் நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஹீரோன் இருந்துட்டுருக்கா. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போயிருந்துருக்கும். அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் வெளியே வந்துட்டு அப்படியே அடக்க ஒடுக்குமா அப்பா வர சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதனால் அமைதியாக வந்திருப்பா. எப்படா வந்து சாப்பிடு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து அப்பானா கொஞ்சம் பயம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு அவர்கிட்ட வந்து கொஞ்சம் தயக்கமாக நடந்துக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அப்பாவுக்கு வந்து ஹீரோன் மேலே பாசம் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு பிள்ளைய வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணுன்றதுக்காக அவர் வந்துட்டு இது மாதிரி எவ்வளோ கத்திட்டே இருப்பார். ஹீரோனை வந்துட்டு அமைதியாக வந்து உட்காந்துட்டு அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே எல்லாத்தையும் கேட்டுருக்கா. ஏண்டி வாய் இருந்தால் கேட்டு தொலையேன், எனக்கு எதுக்கு வந்து அப்புறம் பொம்பளை பிள்ளை ஆட கொடுக்குமா பேச மாட்டேன்னு வந்துருவார் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து போட்டு சாப்பிட்டுருப்பாள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோனும் போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பான். லைக் பின்னாடி வந்து கொல்லப்புற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு வந்துட்டு கை கழுவிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பா வந்து கை கழுவும் வந்துட்டு இருப்பார். அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு நம்ம ஹீரோன் கிட்ட பின்னாடி அப்பா இருக்கிறதே தெரியாமல் ஏன் ஒயினி அப்படின்ற மாதிரி கற்றுட்டு கூட அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது ஒரு புதுவித கத்தக்களியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஐயோ என்ன பண்ணுறான் பாரு. எங்கள் அப்பா முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ அப்பா அது
ஏன் ஒயனே சீக்கிரமா நம்ம அட்டி பசங்களாம் கூப்பிட்டுருக்கானுங்க. நீ போய் தோடா என்னாச்சு நீங்களா தலைவரே தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். யாரோ சோறு போகிறேன்னாங்க, இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா நீங்களே ஊர் தலைவர்கள் தான் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டே போயிட்டுருக்கான். டேய் இன்னொரு மாதிரி என் பிள்ளை கூட அவன் பிள்ளை பார்த்தேன் அப்படி தான் பார்த்துக்கொண்டு ஏற்று விட்டுறேன் போல முடிச்சுட்டு அவங்க வந்து ஓடியே போயிட்டான். சின்ன பசங்க கூட சாவாசம் வச்சு சுற்றுறியாப்புல. ஐயோ இல்லைப்பா அங்கேதான் மூச்சு பையன் அவன் தான் சொன்னானேப்பா சோறு போட்டான்ட்டு அதுக்கு தான் வந்திருப்பான். உங்கள் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் நல்லா நம்பிடுவேன் பாரு. நான் எதுவுமே நம்ப மாட்டேறீங்க, அதனால தான் எனக்கு அதை கதையாக அனுப்பி போட்டுருக்கேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்த உள்ளக்க போயிருப்பா. ஸோ இப்படியே வந்து டான்ஸ் பாயிட்டு இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு சிட்டி சைடில் வந்து நம்ம ஜேகே பார்க்கலாம். வாட்மா சத்தியமாக வாய்ப்பே இல்லை. என்ன விளையாடுறீங்களா? என்னாலாம் முடியாது. டி ஜேகே என்னப்பா சொந்த ஊருக்கு தானே கூப்பிட்றேன். சொந்த ஊரில் திருவிழாப்பா, திருவிழா மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம். மா வாட் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னால முடியாதுமா. நல்லா எங்கே வளர்ந்துருக்கேன் தெரியுமா? டே என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்ம அங்கே இருந்தவங்க தான்டா சரியா. நீ சின்ன வயசில் இங்கே வந்துட்டதுக்காக எங்கள் சொந்த ஊர் அது இல்லைன்னு ஆகிடுது. அதே தான் நானும் சொல்கிறேம்மா, அது உங்கள் சொந்த ஊர். நீங்கள் போங்க, நான் ஜஸ்ட் ஒரு 6 இயர்ஸில் இங்கே வந்துட்டேன். ஸோ எனக்கும் அந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லை. 5 வயசு வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கும் அந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லை. அது உங்கள் சொந்த ஊர், நீங்கள் போயிட்டு வாங்க. கூலாக நான் இங்கே இருந்துக்கிறேன், கூல் படி அப்படி சொல்லிட்டு ஜேகே இருந்துருக்காரு. போடா போ, எங்கள் அம்மா பேச கேட்கறதுக்கு யார் இருக்காங்க? இதான் என்னோட அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக பெட்டில் உட்காந்துருப்பாங்க. நானும் போல நீங்களும் வருத்தாவல். இந்த வீட்டில் எனக்கு மரியாதை எங்கே இருக்குது? போப்பா போ, நீ போய்ட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட இந்த சிட்டி உலகம் அங்கேயே இருந்துக்கப்பா. என்னதாங்க நாங்கள் பட்டிக்காடு, நீங்களாம் வந்துட்டு பீஸா பர்கர்னு சாப்பிட்டோம், நாங்களாம் கூழு கஞ்சி தானப்பா சாப்பிட்டோம். ஷோ மா என்னம்மா அப்படின்னு அவர்கிட்ட வந்திருப்பாரு. சக்ஸஸ் போடா போ, தேவையில்லை எனக்கு. சரிம்மா எதுக்கு அழுகுற? கண்ணில் அப்படியே கண்ணீர் ரெண்டியாக வச்சுருக்குது. எவ்வளோ அது எப்படின்னா வருதுன்னே தெரில. சரி அந்த சீரியலை பார்த்து கெட்டு போயிட்டுருக்கு நீ. ஆமாம் நாங்கள் தான் சீரியல் பார்த்து கேட்டுட்ருக்கோம், நீங்களாம் வந்துட்டு மூவி பார்த்து கேட்டுப்போம் போ. சரி வர்றேன். நிஜமாவா? சுங்கமாக போச்சு அந்த கண்ணீர். அதெல்லாம் அப்படி தான் பிள்ளை என்கிட்ட பேசினா போதும். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் கண்டிப்பாக அந்த ஊரில் எங்கேயுமே தங்க மாட்டேன். ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு நிறைய பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கிராமத்துக்கும் அந்த இடத்துக்கும் புது இடத்துல தண்ணி புது விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக எனக்கு செட்டே ஆகாது. ஸோ நான் ஊருக்கு வேறு எங்கேனா லாட்ஜ் எடுத்து தங்கிக்குவேன். அந்த திருவிழா அப்போ மட்டும்தான் வருவேன். இதுக்கு ஓகேனா நான் வரேன். டீ என்னடா பேசுகிறா? சரி உனக்காக நான் தனியாக அங்கே வந்துட்டு ஒரு வீடை வந்து கொடுக்க சொல்கிறேன்டா. கண்டிப்பாக அதெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, வாய்ப்பே இல்லை. சின்னால முடியாது. ப்ளீஸ்டா அம்மாக்காகடா. எங்கள் ஊரில் இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு விருந்தாளிகள்லாம் வந்தால் தங்குறதுக்கு ஒரு இடத்த கட்டி விட்ருக்காங்களாண்டா. அந்த இடத்துல கூட நான் தங்க சொல்கிறேன்டா. சரியா மா? அந்த இடத்துல எவ்வளோ பேர் தங்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு ஃப்ரீயாகவே இருக்காது. இல்லைடா அந்த இடம் எப்பவுமே பூட்டியே தான் இருக்கும். யாராச்சும் விருந்தாளிங்க வரும்போது தான் திறக்கணும்டா. ஆமாம் நீ வந்தீங்கன்னா உனக்காக அவங்க நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்கடா. பார்த்தியா ஊருன்னோன்னா அந்த வாசலை பேச ஆரம்பிச்சிட்ட நீ. சரி சரி ஓகே, பட் அங்கே தண்ணிலாம் இதே மாதிரி தான்டா இருக்கும். உனக்காக எல்லாமே பக்கமாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரி வச்சுட்டு அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஊருக்கு வந்து இந்த விஷயம் வந்து வந்திருக்கும். லைக் வந்துட்டு இந்த மாதிரி ஊர்லேருந்து வராங்க அப்படின்னு சொன்னோன்னா ஊருக்காரங்களாம் பயங்கரமாக வேலைக்காரன் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் வந்துட்டு பயங்கரமான வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஜேகேயோட ஃபேமிலி அப்படின்னு வரும்போது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே எல்லாம் அத்தை பொண்ணு எல்லாம் வராங்க, அத்தை பையன் எல்லாம் வராங்க, ஓகே ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஹீரோனுக்கு என்னைக்கு இன்றைக்கி ஏதாச்சும் புது விஷயத்தை கற்றுக்கணும், திருவிழா வரப்போது ஏதாச்சும் சாகசம் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ தீப்பெட்டியால் வந்துட்டு இந்த மாதிரி கை நகத்தில் வந்துட்டு நெயில் கட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. நீ ஐயன் இதெல்லாம் வருமா லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, நீ சும்மா இருறான் உனக்கு தெரியாது. இப்போ பாரு நான் கலக்கப்புறம் நம்ம சுட்டுருச்சு. இதெல்லாம் எதுக்கு, இதோட 1500 தடவையாக சுட்டுருச்சு. எத்தனை தடவை தான் சுடும், சுட்டுகிட்டே தான் இருக்கும். கை பாரு கேவலமாகிட்டு இருக்கு. உங்கள் பையன் என்ன தவிர எவனும் பார்க்க மாட்டான். இதில் நீ வாயை மூடுறான், சின்ன பையன் மாதிரி பேசுகிறான். பையன் நான் சொல்ல நல்லா கேட்டுக்கோ, நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமாம் இவர் படிக்கிற 8ஆவதுக்கு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க வரான், வாய் மூட்டிடுறான். இப்போ நான் எத்தனாவது படிக்க வேண்டியது தெரியுமா? காலேஜ் 2nd இயர் படிக்க வேண்டியது. ஏதோ எங்கள் அப்பா மேலே வந்து படிக்காமல் வந்துட்டு அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு சும்மா இரு சரியா? என்கிட்டலாம் ரொம்ப வச்சுக்காது, சீவிடுவேன் செதறிடுவேன்.
நீ இப்படியே பேசிட்டு வாயன் கண்டிப்பாக பாரு, நான் தான் வந்துட்டு பெருசாக இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்ன நீ கொஞ்சம் வயசானவனாக இருப்பேன், பரவாயில்ல உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன், வாழ்க்கை கொடுக்குறேன் நீ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து துரத்திட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து திருவிழா நடக்கிற இடத்துல வந்து ஊர் தலைவராக வந்து நம்ம ஹீரோட அப்பா அங்கே போயிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. லைக் எல்லாமே பக்காவாக அப்படி தான் வந்துட்டு இருக்கும், எல்லாத்தையும் வந்துட்டு செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுமே எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ஓகே எல்லாம் பக்கா தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கோம். ஹீரோனுக்கு என்ன ராட்டினம் வைக்கிறாங்க, வளையல் இருக்குது, எல்லாம் வாங்கணும், ஐயோ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக வந்துருக்கோம். ஸோ இப்படியே வந்து ஒரு 3 days போயிருந்துருக்கும். 3 days ஆஃப்டர் நம்ம ஜேகே ஃபேமிலி எல்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அந்த திருவிழா சைடில் தான் வந்துட்டு சாகசம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வாங்க நான் ஒரு சாகசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லார்ட்டையும் அசிங்கப்பட்டுட்டு இருக்கா. ஸோ அவன் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன் சத்தியமாக தான் அந்த மூஞ்சில் அவன் அசிங்கப்பட்டுருக்கோம், நம்ம எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏன் கேவலமாக இருக்கும், ஏன்னு சொன்னால் புரிஞ்சுக்கணும், நீ வாய முறா எல்லோரும் நம்மளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க, உனக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லை, ஐயோ உனக்கு தாண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோனும் வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான சாங்கசிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. இந்த சைடு வந்து நம்ம ஜேகே வந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு பிறகு அவங்க ஃபேமிலிலாம் வந்திருப்பாங்க, காரில் தான் வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு பிறகு எல்லாம் வீட்டை பார்த்துருக்காங்க. எது இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போப்பா, என்னதான் இருந்தாலும் வந்துட்டு உன்னோட சொந்த என்னதான் இருந்தாலும் உன்னோட மாமாடா வந்து பார்த்துட்டு போடா, ஒரு தடவை பார்த்துட்டு அங்கே போய் தங்கிக்கோ, உன்னை யாரும் கம்பெனிலாம் பண்ண மாட்டாங்க சரியா, அங்கே யாராச்சும் எங்கேயே இருப்போம் அப்படி இப்படின்னு எதாச்சும் கிளம்பி வந்து மொக்க போட்டுச்சு வச்சுக்கோ, ரொம்ப டென்ஷன் ஒன்று அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து பயங்கர அப்படியே வந்துட்டு மூலெலாம் அடிச்சு உள்ள வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இங்கே ஜேகேக்கு சவுண்டே பிடிக்கல, என்னடா இது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போஸ்ட் போட்டுருக்காரு, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ உள்ளே வந்திருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோ அம்மா வந்துட்டு எம்பிட்டு புதுசாக வந்துட்டான் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே இவருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, எல்லாமே வந்துட்டு பக்காவாக பார்த்துட்டு இருக்காரு. ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு அவ்வளோ மோசமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். ஸோ இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு வந்துட்டு இந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே செட் ஆகுதுன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இங்கே இவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஜேகே வந்தால் கொஞ்சம் இதில் மட்டும் தங்குவான், அவனுக்கு கொஞ்சம் செட் ஆகலை, உடம்பு சரியில்லாதனால தான் வந்துட்டு அவனுக்கு வந்து ஏற்ற மாதிரி இடம் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடி. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே ஜேகேக்கு வந்துட்டு அந்த ரூம் நாங்கள் வந்து காமிக்கிறோம்ப்பா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊரில் திருவிழா, இன்றைக்கி மொதல் நாள் வேறு கல்லை கட்டுறோம், இப்படி பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்த வேலை செய்கிறான். ஸோ அவங்க கூட வந்து அமைச்சு வச்சுருப்பாங்க. இங்கே ஜேகே வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட்டுருக்காரு. பிகாஸ் அவருக்கு திருவிழானா அவர் கொஞ்சம் தெரியும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. போகும்போதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு கால்லாம் பேசிகிட்டே போயிட்டுருக்காரு. இங்கே என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, நாங்கள் வரும்போது என்னென்னா நினச்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதை அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் வந்து முத்து வந்துட்டு தம்பி இதான்ப்பா எங்கள் ஊர், நல்லா பார்த்துக்க வச்சுட்டு அவன் ஒரு மொக்க போட்டுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு தம்பி இங்கே தான்ப்பா திருவிழா, நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டே இருங்க, இந்த 5 நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான். அவே டன் வர்றா கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டிருக்காங்க, கடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவர் வந்து ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காது எல்லாத்தையுமே, அந்த கோலி சோடா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு மனுஷன். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருக்கும். அதான் நம்ம ஹீரோயின் வீட்டை காமிச்சிருக்காரு, அந்த இடத்துல தான் ஒரே வந்து கூட்டமாக இருக்குது. என்னடா இது இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்குது, என்ன ஷோ காமிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து ஆர்வமாகிட்டு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போயிருந்திருப்பாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த மாதிரி நெருப்பு ஆன் பண்ணிவிட்டு தண்ணியில் வைக்க போகிறேன், இப்போ பாருங்க தண்ணியில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் எல்லாரையும் பார்க்குறதுலாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க, இங்கே அவன் பக்கத்தில் இருந்துட்டு சை சிரிக்கிறனி அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ இவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக போட்டிருக்கே, இருக்குது கேவலம் வரைக்கும் இங்கேருந்து போகவும் முடியலை அப்படின்ற மாதிரி அவன் நெஞ்சிட்டே இருந்துருக்கான். ஏன்னா திரும்பி திரும்பி இருக்கிறேன் திரும்பி எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வேறு பண்ணிகிட்ருக்கான். முடியல அப்படின்ற மாதிரி வந்துருக்கான். இங்கே ஜெய்கி கொண்டு புரியல என்ன பண்ணுறா இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துருக்காரு. ஹீரோனை வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே வந்து அந்த தீப்பெட்டி உள்ளே போட்டுட்டு உள்ளே போட அதை அணைஞ்சிட்டே இருக்கா. லைக் இன்னும் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு எத்தனாவது டேக் தெரியுமா இதுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அப்படி பாதி பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம ஜெய்கி வந்து ஹீரோனை நல்லா பார்க்குறாரு. ஹீரோனை போய் ஸ்லோவாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் என்னோட கராத்தே லுக்கு காமிச்சா தானே வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு கொண்டை போட்டுட்ருப்பா. பட் கொண்டை போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கான். ஸ்லோ மோஷனாக ஜெய்கி பார்த்துட்டுருக்காரு. அவருக்கு ஹீரோன் வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு வாவ் வில்லேஜ் போகணுன்னா இவ்வளோ அழகாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து இத்தனை நாளாக வந்து அந்த சிட்டி லுக்கு பேண்ட்டு ஷர்ட்டு ஜீன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இப்போ புதுசாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஆஃப் சாரீ இந்த லுக்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவருக்கு. பேன்னு பார்த்துட்டு இருக்காரு ஹீரோனை வந்துட்டு யாரும் போகாதீங்க இன்னும் ஒரு ட்ரை இல்லைன்னா அட போவேன்னு எம்புட்டு நேரமாக நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம், நீ பண்ணுற அதை அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும்.
ஐயோ போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்திருக்கா. பட் எல்லாம் வந்துட்டு இன்னும் நிறையா இருக்குது, இவள்தே பார்த்துட்டு தான் விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு 2-3 பேர் மட்டும் சும்மா நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனால் ஜேகே வந்து அவசரவே இல்லை, அவர் நின்று பார்த்துட்டே இருக்கா. பட் ஹீரோயின் கவனிக்கவே இல்லை, ஜேகே வேணும் கவனிக்கவே இல்லை. ஹீரோயின் வந்து அந்த விஷயத்தை பண்ணுறதுலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி எப்படியாவது நான் எரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி பற்றி கிட்டத்தட்ட அந்த கிளாஸே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு தீப்பெட்டி குச்சிலே. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் தண்ணியில் பற்றி போட்டு கடைசியில் ட்ரைலாம் முடிஞ்சிட்டு டயர்டாகி உட்காந்துட்டான். டேய் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாடா, முடியலை சே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. டேய் தண்ணி எடுத்துகிட்டு வாடன்றேன். தண்ணி தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஜேகே பேனு வாயை பொண்ணு பார்த்துருக்கா. வா இவ்வளோ அழகாக இருக்கான், ஆரிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இவன் யாரு வந்தது எதற்காக அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. தண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடலாம் வாங்கிட்டு இருந்து குடிச்சிட்டு இங்கேருந்து கொள்ளையே எங்கே போனோம், ஐயோ இதுக்குள்ளேயாக அப்படின்னு நம்ம ஹீரோன் தேடிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு ஜேகே கேன் எந்த உங்களுக்கு தான். இப்போது ஜேகே வந்து எல்லாத்தையும் நார்மலாக பார்த்துட்டு நாங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி 1 மினிட் என்னது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எதுக்கு? இன்ஸ்டாவில் போஸ்ட் போடணும், இந்த மாதிரி வில்லேஜில் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அதுக்கு தான். நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அது எனக்கு தெரியும், ஐ நோ. எஸ் ஓகே. ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா கொண்டுடுவாரே, இவன் யாருன்னே தெரில, எதுலையோ போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் பண்ணிடுவானோ? இந்த காலத்தில் நிறைய பசங்க என்னென்னவோ வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து நம்மளை வந்துட்டு தப்பு பண்ணுறானுங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி யோசிச்சுட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓடி போயிட்டா. என்ன எடுத்துக்கலான்னு சொன்னால் வேணான்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோன் ஓடும்போது அப்படியே சலக்கு அந்த கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குமா. அவரோடய பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோன் அழகாக அந்த லைட்டாக பாவடையை தூக்கிட்டு குடுக்குன்னு ஓடின்னு இருப்பான். அவரோடய பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. தென் ஆஃப்டர் தட் வந்து திருவிழாலாம் ஒரு 10 o'clock நைட்டு போல் முடிஞ்சிருந்துருக்கும். ஸோ ஜேகே வந்து டயர்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்து ப்ளீஸ்மா தூங்கி கொடுங்க, பயங்கர டயர்டாக இருக்குது. இப்போதைக்கு இங்கே தங்கிக்கூடா, இந்த ரூமெல்லாம் வந்துட்டு அவங்க தொடச்சி வச்சுருக்காங்க வேண்டாம், இப்போதைக்கு வந்துட்டு தங்க முடியாதான், அதனால் காலையில் தான் வந்துட்டு காட்டுவாங்களாடா, ப்ளீஸ்டா அம்மாக்காகடா, இது கூட செய்ய மாட்டான் என் பிள்ளை. சரி ஓகே ஆனால் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு இருப்பார். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்திருப்பான். ஐயோ தப்பாக நம்மளுக்கு தோணுது, நம்ம கனவெல்லாம் ஜேகே தான், ஜங்குக்கு தான். ஐயா என்னடி சும்மா நீ மாட்டு கற்றுட்டு வேறு யார் மேலேயும் வந்துட்டு கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ எவ்வளோ ஜங்குக்கு தெரிஞ்சா என்ன ஆக்குறது, கடவுளே மன்னிச்சிருப்பா ஐயோ பெருமானி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேயோட ஃபோட்டோ எடுத்து வச்சு அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கி போயிருப்பான். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கு வந்துட்டு காலையில் சீக்கிரமாக வந்துருப்பார். காலையில் அந்த வியூலாம் வேறு லெவலாக இருக்குது. மனுஷன் வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஃபோட்டோலாம் எடுக்க தோணவே இல்லை, அந்த இடத்தெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு வயல்லாம் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு ஒரு 8 o'clock போல் சுட்ட நல்லா அப்படியே பாலில் கறந்து நல்லா அழகாக வந்துட்டு ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. விட்டு ஆச்சுப்பா அப்படி இருக்குன்ற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. எல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. தென் டிஃபன்லாம் முடித்தோன்னே ஜேகே நல்லா சாப்பிட்டியாப்பா ஜங்குக்கு? நல்லா சாப்பிட்டேன் ஆண்டி. என்னப்பா ஆண்டிக்கு இன்னும் பேசிட்டு இருக்க? அத்தைன்னு சொல்லு. நான் அத்தை தானே, சொல்லுப்பா சொல்லு. சரி சிட்டியில் பட்டணத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? பட்டணத்தில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? டிஃபனாக ஆக்சுவலாக சாப்பிட மாட்டோம் ஆண்டி. ஆக்சுவலி வந்துட்டு டிஃபனாக யூஸ்வலாக சாப்பிட மாட்டோம். இங்கே வந்து நான் டிஃபனே சாப்பிட்றேன். என்னப்பா சொல்கிறேன்? காலையில் சாப்பிட்ணும், அது எவ்வளோ நல்லது தெரியுமா? இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லதா போச்சுப்போ. படிக்கிற பையன் இது கூட சாப்பிட்றதில்ல, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு கொடுத்து ஊட்டிக்கிட்டு வாயில திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு இது மாதிரி நல்லா சாப்பிட்ருக்காரு மனுஷன். ரொம்ப நாள் கழிச்சு காலைல வந்து சாப்பிட்ருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம முத்துவை தான் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நேற்று நைட்டில் தான் எங்கே போகணும்னு தெரியல. முத்துவை தான் வந்துட்டு போய் ரூமு கட்டுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க, எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஊர் தலைவரான நம்ம வீட்டோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் வேலையாக வந்துட்டு பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. அதனால் வந்துட்டு அவரும் வீட்டில். ஸோ அதனால் அத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒயனை கூப்பிட்டுருப்பாங்க. ஒயனே எப்போ ஒயனே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் என்னம்மா இந்த பாரு இந்த பிள்ளைய போயிட்டு காமிச்சிட்டு வா. என்ன காமிக்கணும்? யாரை காமிக்கணும்? யாருமே இல்லையே. வெளியே நின்றுருக்கான் அந்த பிள்ளை. நீ என்ன பண்ணுற? அங்கே முன்னாடி வந்துட்டு விருந்தாளிங்க தங்குறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்கோம்ல, ஆமாம் அதை போய் காமி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோன் வந்து போயிருந்துருப்பா. ஒருத்தர் முன்னாடி ரிட்டன் வந்துட்டு யாருக்கு காமிக்கணும்? வெளியே நிற்கிறான் பாரு அந்த பையன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோன் வந்துட்டு வெளியே வந்திருப்பா. வெளியே வந்து அந்த படிக்கட்டில் இறங்கும் போது ஜேகேவை பார்த்துட்டான். கிடுகிடுன்னு நடக்குது எனக்கு. ஐயோ இப்போ நான் வந்துட்டு படி உள்ள வந்துட்டு ஒயினே நீட்டே தப்பா தோணுச்சு, என்னோட ஜங்குக்கு தப்பு பண்ணுற மாதிரி ஆகிடுமே. ஐயோ வந்துட்டு குடும்பி அம்மா கிட்ட போய்ட்டு அம்மா என்ன பண்ணுமா நீ யாரையாச்சும் காமிச்சிரு. இது நைட்டில் தான் அந்த முத்துவை தேடிட்டு இருக்கேன், அவனை வேறு காணோம், எங்கே போய் தொலைச்சான்னு தெரியல, குடிச்சிட்டு எங்கேயாச்சும் பணத்தை கிடப்பான், இப்போதைக்கு நீ போய் காமெடி போடி. அது இல்லைம்மா. என்ன
அது அவன் ஒரு பையனா? சரி, அதனால் என்ன இப்போது? அது இல்லைம்மா, நான் ஜங்குக்காகவே வாழ்கிற ஜாதி உனக்கு தெரியும்ல. நீ என்னை போய் இப்போ வேறு பையனை வந்து காமிக்க சொல்கிற. அவங்க அம்மா அப்படியே வந்துட்டு வாய் மூட்டு சிரிக்கிறாங்க. எதுக்குமா சிரிக்கிறா? அப்போது அவன் தான் ஜங்குக்குன்னு எனக்கு தெரியாது. மா, வாட் டு யூ மீன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. முன்னாடி அவன் தான் உனக்கு ஜங்குக்குன்னு தெரியாதா? சும்மாமா சொல்கிறா. ஐயோ, என்னடி அப்படின்னு மாதிரி அவங்க பிடிக்கிறாங்க. இது மயக்கமாக வருது. எதுக்குள்ள ஜங்குக்கா எனக்கு தண்ணி கொடுத்தா அவன் கையை தண்ணி வாங்கி குடிச்சனா. ஐயோ சுட்டு இருக்கும் போய் ஹாப்பியாக போச்சு. சின்ன வயசுல வந்து இவன் தான் கனவு கண்டு நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஜேகேனாலே ஏதோ ஒரு புனித மனிதன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஜேகே ஜங்குக்கு அத்தை வந்திருக்காங்களோ? ஆமாண்டி, நேற்று ஃபுல்லாக இந்த திருவிழாவில் ஆட்டம் போட்டு வந்து தூங்கிட்டேன். அதனால தான் அவங்ககிட்ட சொல்ல முடியல. அத்தை வந்து ரூமில் இருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு போய் ஜங்கு தம்பிக்கு ரூமை காமிச்சிடுவான். ஐயோ கையெல்லாம் சிவராகுதே. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஹீரோ வெளியே வந்திருப்பா. ஸோ இப்போ ஜேகே ஸ்லோ மோஷனாக திரும்புறாரு. ஹீரோ வந்துட்டு ஒயிட் கலர் தாவணியில் செம்ம அழகாக வந்துட்டு அப்படியே தேவதை மாதிரி இறங்கி வந்துட்டுருக்கா. வேறு ஜேகே பார்த்துட்டுருக்காரு. நேற்று நைட் பார்த்து பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டுருக்காரு. ஆனால் ஜேகேக்கு தெரில இவ தான் வந்துட்டு அத்தை பொண்ணு அப்படின்ற விஷயமே அவருக்கு தெரியல. ஸோ ஹீரோனும் வந்துட்டு கீழே வந்திருப்பான். வந்துட்டு ஹாய் ஹாய், நேற்று ஒரு ஃபோட்டோ கேட்டேன், நீங்கள் வாட்டு ஓட்டு இன்னைக்கு எடுத்துக்கலாம், எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. ஓகே. சாரி, அது ரூம் காமிக்க சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டுருக்காரு. ஹீரோனும் வந்துட்டு நீ என்ன பேசுறது ஒரு நிமிஷம். என்னது? ரூம் காமிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் இந்த ஊரை சுற்றி காட்ட முடியுமா? அவ்வளோதானா? நான் பண்ணுறேன், நான் பண்ணாமல் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஆர்வம். ஐயோ நம்மக்கிட்ட தானே கேட்டான் வச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வங்கள் தாங்க முடியலை. ஹீரோனுக்கு குஜாலாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோனும் வந்து ரூம் காமிச்சிருப்பா. போயிட்டு வந்துட்டு இதோ இதுதான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கதெல்லாம் திறந்துட்டு இது ஃபுல்லாக இந்த வீட்டை நான் தான் க்ளீன் பண்ண தெரியுமா? ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டுருக்காரு. இவன் எனக்கு 2 வார்த்தையே பேசியிருப்பான். நான் மட்டும் தோன்றணும் பேசிகிட்டே இருக்கேன் போல். அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு எங்களோட சாப்பாடு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு நான் டிஃபன் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? சரி. இன்னும் ஊரில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது காட்டுறதுக்கு. நான் பொறுமையாக காட்டுறேங்களா? ஓகே தேங்க்ஸ். இதுதான் நீங்கள் தங்களுக்கு ரூமு. இங்கே பாருங்கள் ஊஞ்சல்லாம் போட்டிருக்கு. ஆடலாம் ஆடினே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் காமிச்சிருக்கான். ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோனை வந்துட்டு அவர் ஹீரோனை மட்டும்தான் பார்க்குறது. ஹீரோனை காமிக்கிற எதுவுமே பார்க்கவே இல்லை மனுஷன். பிகாஸ் ஹீரோன் எல்லாத்தையும் வந்துட்டு அவளே பண்ணி காமிச்சிருக்கா. இது பெட்டு, இதில் தூங்கலாம், இதில் வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம், அதை நான் போய் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் வந்துட்டு பண்ணி காமிச்சிருப்பான். ஸோ அதனால் அவருக்கு சேஃபாக இருக்குது ஹீரோன் பண்ணுறதுலாம். அதெல்லாம் பார்த்து அப்படி ரசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோனும் அப்பா எல்லாத்தையும் காமிக்க முடிச்சிட்டேன். இன்னும் வெளியே கொல்லப்புறம் இருக்குது, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி வாங்கண்ணா நீங்கள் ஊர் சுற்றி காட்ட சொன்னீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோட ஃபேவரட் ஸ்பாட்டான தோப்புக்கு தான் வந்து கூட்டிட்டு போயிருப்பான். நீங்கள் இலையினா சூப்பராக இருக்கும், நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு ஞாபகத்தில் அந்த பாவடை எடுத்து தூக்கி கட்டிட்டு அவள் பாட்டுக்கு மேலே குறைஞ்ச மாதிரி தவ ஆரம்பிச்சிட்டா. இவருக்கு திக்குன்னு ஆயிடுச்சு மனுஷனுக்கு ஒரு நிமிஷம். ஏன்னா அதுக்கப்புறம் ஐயோ சுட்டுக்கடவுன்னு கீழே வச்சுட்டோ நான் என்ன தைரியத்தில் ஏறணும்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு உயர்னா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டுருக்கா. ஓகே இப்போது என்ன பண்ணுறது? இருங்க ஆல்ரெடி அங்கே நிறைய வெட்டி வச்சுருக்கான், அதுலேருந்து ஒன்று எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழகாக இருக்குது. அதை வெட்டி கொடுத்துருப்பான். அவர் குடிச்சிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் வந்து லைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாரு. இன்னும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் பிடிக்கிற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் எப்படி மீன் பிடிப்ப தெரியுமா அப்படின்னு அவன் பாட்டுக்கு தாவணி கட்டி எடுக்க போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே பெண் மை மறுபடியும் வந்து தூண்டிடுச்சு. அது என்ன இந்த தாவணி நான் பின்னு போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதான் கையை வச்சுட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வாங்கினேன் இந்த ஊர் இந்த மரம் இருக்குது தெரியுமா, இந்த மரம் என்னோட ஃபேவரட் மரம். சின்ன வயசில் இருக்கும் நம்ம வச்சா தெரியுமா வந்துட்டு ஜேகேவே பார்த்துட்டு கண்ணு எடுக்காங்க. ஏன்னா ஜேகேவும் ஹீரோனும் சேர்ந்து தான் அந்த மரத்தை நட்டுருப்பாங்க. அதனால ஹீரோனுக்கு அது ஜேகே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே ஜேகே பரவாயில்லையே சின்ன வயசில் வச்ச ஒரு செடி இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு. ஹீரோனுக்கு மூஞ்சே ஆடிடுச்சு. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. இந்த மரத்தை பார்த்தா உங்களுக்கு எதுவும் தோணலையா? நல்லாயிருக்கு, மரம் வளர்க்குறது நல்லது தான். எங்கள் சிட்டியிலலாம் மரம் அவ்வளோ இருக்காது, அதனால் எதுவும் பெருசாக தோணாது. எனிவேஸ் நல்லாயிருக்கு. அவ்வளோதானா? வேறு என்ன ஸ்பீச் யாராச்சும் சொல்லணுமா சுற்றுச்சூழல் பற்றி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க
நான் அடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க இந்த அண்ணா பல வருஷமாக பஞ்சு மிட்டாய் விற்றுருக்காரு. அப்படியா? கெட்டு போல. ஏ ஐ மீன் அவர் வந்து ஓகே சும்மா ஐம் ஜஸ்ட் கிட்டிங். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பஞ்சு மிட்டாய் வாங்கும்போது அவரையே பார்த்துட்டுப்பா. பட் அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுலேயே மும்முரமாக இருந்துட்டுருக்காரு. ஹீரோனுக்கு ஒரே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஹீரோன் வந்துட்டு சரி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் 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 உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிட்டேன். ஏன் இன்னும் நிறைய டைம் இருக்கே, நம்ம நிறைய சுற்றி பார்க்கலாம். இல்லை அது நான் நாளைக்கு சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் 3 டேஸ்க்கு இங்கே தான் இருப்பீங்கன்னு அம்மா சொன்னாங்க, அதான். ஓகே உங்களுக்கு டயர்டாக தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோனும் வீட்டுக்கு போயிருந்துருப்பா. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு ஜேகேமே அவர் போயிட்டார். ஸோ ஹீரோன் சோஃபாவில் போய்ட்டு சேடாக உட்காந்துருக்கா. எங்கள் அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஓய் என்னடி ஆச்சு உனக்கு, யானே மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்க, சும்மா மூஞ்சி பார்க்க முடியாது, போமா நீ வேறு. என்னடி ஆச்சு, கலகலம் என்னாச்சும் பேசிகிட்டே இருப்பா, அப்புறம் அமைதியாக இருக்கா. அதெல்லாம் உண்மையிலே ஜேகேக்கு நான் யாருன்னு தெரியாதம்மா. ஏன் இல்லை அவர் எனக்கு தெரியாத மாதிரி பேசுகிறாருமா. இன்றைக்கி நாங்கள் சின்ன வயசில் வச்ச மரம், சின்ன வயசில் ஒன்றா சேர்ந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ட இடம், மீன் பிடிச்ச இடம், தோப்பு, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம். அவர் எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிக்கிறதே வந்துட்டு ஆர்வமாக இருக்கார். ஆனால் என்கிட்ட எதுலையுமே பேசவே இல்லைம்மா. இவ்வளோ தானே அவன் பிரச்சனை? எப்படில இதுக்கெல்லாம் போய்ட்டு வரைஞ்சிட்டு இருப்பேன் நீ? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சரியா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். சமூக தம்பி போக புரிஞ்சுக்கும், புரியுதா? ஆக்சுவலாக அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னவோ வந்துட்டு இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லாமல் கூப்பிட்டு வந்திருப்பாங்க வயனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்துட்டு அதனால் அவங்களுக்கும் வந்து சரியாக அது தோணலை. அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தானே ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அமைச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசில் போட்டு உறுத்திட்டே இருந்திருக்கும் ஹீரோன் பேசினது. இங்கே நம்ம ஹீரோ வந்து ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோன் ஸ்லோவாக தெரியும் பார்த்துட்டு அத்தை சொல்லிட்டு ஒரே வந்துட்டு இவ்வளோ நாளாக இந்த டென்ஷனே மறந்து போயிட்டு குடுகுடு ஓடி போயிட்டு அத்தை போங்க அத்தை ஊருக்கே வரல, நான் வயனெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இன்னும் மறக்க முடியுமா நீ? தொண்ணூத்தொம்பது என்னாச்சும் பேசிகிட்டே இருப்பேன், கால் போட்டு என்னாச்சும் கற்றுக்கிட்டே கிடப்பேன். இதெல்லாம் மறக்க முடியுமா அத்தை? சும்மா தான். அப்புறம் என்ன மேடம் ரொம்ப வந்துட்டு அழகாயிட்டே போகிறீங்க? போங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாக தானே சொல்கிறேன், இப்போ உங்கள் மாமா ஒன்று பார்க்கணுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. இருந்து போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருப்பான். அவருமே வந்துட்டு மாமா வைன்னு எப்படி இருக்க, ஐயோ உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா, நல்லா வாழ்ந்துட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு வீசிட்டு கரியணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் ஈரன் வந்துட்டு அவங்கள்ட்ட நார்மலாக வந்து பேசிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒழுங்காக கொடுத்தாங்களா, ஊரெலாம் பார்த்தீங்களா அப்படின்னு. ஏண்டி நான் பிறந்து வந்த ஊரில் பார்த்தியான்னு கேட்குறீங்க? சும்மா நீங்கள் தான் இப்போலாம் வந்துட்டு பட்டணவாசிகள் ஆகிட்டீங்களே, பட்டணவாசிகள், அதனால தான் கேட்டேன். என்னாடி குத்தி காமிக்கிறா? சும்மா தான். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன், ஈவினிங் ஜாலியாக வந்துட்டு வெளியே போகலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போயிருப்பான். அவங்களும் சிரிச்சுட்டே இன்னும் மாறல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சவுண்ட் கிட்டே எங்கள் அம்மா போயிட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மகாலட்சுமி என்ன விஷயம்? அது இல்லைக்கா கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டுருப்பாங்க. இல்லை சமூக தம்பிக்கு பையன்தான் அத்தை பொண்ணுன்னு தெரியுமா? எதுக்கு இப்படி தெரியும் கேட்குறீங்க? அவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அதுக்கு இல்லை, அந்தலேருந்து அவர் ஒயனை பற்றி கேட்கவே இல்லை. சின்ன வயசுலேயே நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம். என்னதான் இருந்தாலும் ஒரு வயசுன்னு வந்தப்போ நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும்ல. இப்போது ஜமூக் தம்பி வந்துட்டு 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவர் பொறுமையாக அதெல்லாம் முடித்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அவருக்கு ஒயனே பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அதான். சேச்சா அப்படிலாம் இருக்காது, எதுக்கு மனசை போட்டு கிளம்பிட்டு லட்சுமி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ஏன் ஏன் மருமகளா, புரியுதா? நீங்கள் சொன்னால் சரிதான்க்கா. இப்போ இந்த டாக்லாம் அப்படியே ஒஞ்சி போயிருக்கோம். இங்கே நம்ம ரூமில் ஈரன் வந்து படுத்துட்டு அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப மாறிட்டேன், நிறைய மாறிட்டேன். பரவாயில்ல, கல்யாணம் பண்ணுறான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஆமாம், ஆனால் ஒரு வேளை அவருக்கு என்ன பிடிக்கலையோ, அவரெல்லாம் பட்டணத்தில் வளர்ந்தவர், கொஞ்சம் கூட அவருக்கு என்னால் இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவுமே இருக்காதுங்களா. பட்டணத்தில் எல்லோரும் பேண்ட்டு சூட்டுன்னு போட்டு சுற்றுவாங்க, என் மேலெலாம் அவருக்கு நான் வெறும் தாமனோடு சுற்றுறேன். சரிதான், அவங்களாம் எப்படி வளர்ந்துருப்பாங்க, நம்ம எப்படி வளரோம், அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம தான் நான் நடந்திருக்கேங்க. தேவையில்லாமல் மனசில் நானே ஆசையை வளர்த்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வச்சுருக்கா. ஸோ இந்த சைட் ஜேகேக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக பேசினது. பட்
கடைசி நேரத்தில் வந்துட்டு அப்படி போகிறதா அவர் கொடுத்துட்டே இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. எதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பற்றி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃப்டர் தட் வந்து மதியானம் போல் சாப்பிடவும் வந்திருப்பார் மனிஷா. ஆனால் ஹீரோனை அவளை காணும். ஸோ அவருக்கு என்னன்னா ஹீரோ இந்த வீட்டு பொண்ணுன்னே தெரில ஃபஸ்ட்டு. யாருமே வந்து அவருக்கு வந்து தெரில. ஸோ அதனாலே வந்துட்டு இந்த மாதிரி அவர் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு, சுற்றி காட்ட வந்த பொண்ணு போயிட்டா. தென் அன்றைக்கி டேவுமே அப்படியே வந்து முடிஞ்சு போயிருக்கும். காலையிலே நம்ம ஹீரோனை நினச்சி வந்துட்டு கோலம் போட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா. ஸோ அதனால் ஹீரோனை வந்துட்டு இந்த மாதிரி வாசல் தெளிச்சு போக மூஞ்சோடு வந்துட்டு கோலம் போட்டுருக்கா. ஸோ காலையிலே எழுந்திரிச்சி அழகாக குளிச்சுட்டு துளசி மொத்தம்லாம் வந்து சுற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோனை அழகாக கோலம் போட்டுருக்கா. ஸோ இப்போ ஜேக்கு இப்போ தான் எதிர்த்து வராது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யானெலாம் எடுத்துகிட்டு அவர் வந்து கீழே வந்திருப்பாரு. ஸோ கீழே வந்துட்டு அப்படியே ஊர் சைடில் கொஞ்சம் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. உள்ள அப்படியே அவுட் ட்ரௌசரோடு நடந்து வந்திருப்பார். நடந்து வந்துட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டுருக்காரு. ப்ரஷ் பண்ணிட்டே தான் நடந்துருக்காரு மனுஷன். ஸோ ப்ரஷ் பண்ணிட்டே அப்படியே வந்து நடந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வாசலில் ஹீரோன் கோலம் போட்டுட்டு பார்க்குறான். ஓ இப்படி இங்கே தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்திருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஹீரோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ஐயோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்திருப்பான். என்ன வேணும்? இல்லை சும்மா தான் வந்தேன் பார்க்கலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை சும்மா தான் கேட்கலான்னு. ஆமாம் நேற்று ஃபுல்லாக உன்னை பார்க்கவே முடியல, அதாவது ஈவினிங் மேலே உன்னை பார்க்க முடியல. என்னாச்சு உடம்பு சரியா? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து சும்மா தான். ஓகே சரி நான் ப்ரெஷ் பண்ண. நீங்கள் போய் பண்ணுங்க. ஆமாம் நீ கோலம் தானே போடுறேன்? ஆமாம். நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஹீரோனுக்கு அப்படியே மூஞ்சியே மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் அவர் பேசும்போது கொஞ்சமாச்சும் சந்தோஷப்பட்டிருப்பான். மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோனுக்கு டென்ஷன் ஆச்சு. சரி. இப்போ அவருமே அழகாக வந்து அதை ஃபோட்டோ எடுத்துருப்பாரு. அதை எடுக்கல, சைக்கிளில் இருக்க ஹீரோனை தான் எடுத்துகிட்ருக்காரு. அப்படியே அழகழகாக வந்துட்டு ஹீரோனை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அது ஹீரோனுக்கே தெரியல. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோனும் வந்துட்டு அவரை பார்த்துட்டுருக்கோம். சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் ஓடி போயிருப்பாரு. இப்போ எதுக்கு நான் அவ்வளோ எடுத்தேன்? நிஜமாக நான் கோலத்தை எடுக்கிற இன்டென்ஷனில் தான் போனேன். சத்தியமாக அவ்வளோ எடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. பட் அவருக்கே வந்துட்டு ஹீரோனுக்கு பிடிச்சிருக்கு. அதை பற்றி அவருமே யோசிக்கிறாரு. ஒரு வேளை இவ்வளோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம், ஒரு வேளை அவருக்கு நம்ம பிடிக்கலையோ. சிட்டியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, நம்மளெல்லாம் பிடிக்குமா என்ன அவருக்கு? சிட்டியில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து நம்ம பின்னாடி சுற்றுறாங்க, எவ்வளோ பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. எவ்வளோவே நம்மளுக்கு இது வரைக்கும் பிடிச்சதே இல்லை. கெத்துடா, சிங்கிள்டா, பிள்ளைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவ ஏதோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே வந்து யோசிச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப் ஆகுது. தென் வந்துட்டு ஆனாலும் அவருக்கு ஒரு பயம், ஒரு வேளை நம்ம வந்துட்டு இவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போய் இவளுக்கு வந்துட்டு இது மாதிரி வேறு யாராவது பிடிச்சிருந்து இதனால் ஊரில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஸோ அவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலாம். இன்றைக்கும் நம்ம ஹீரோன் கடமைக்கிட்டே அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிருக்கா, சுற்றி காமிச்சிருக்கா எல்லாத்தையும். பட் நேற்று இருந்து அந்த ஒரு ஆர்வம் எதுவுமே ஹீரோனுக்கு இல்லவே இல்லை. அது அவருக்கும் புரியுது. ஸோ அவரும் ஹீரோனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை நான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காத, உனக்கு எனக்கு சுற்றி காட்டுறதுல விருப்பம் இல்லை. ஐயோ சேச்சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்கு அப்படி கேட்குறீங்க? இல்லை நேற்று அவ்வளோ ஆர்வமாக எல்லாத்தையும் சுற்றி காமிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லிட்ரலி நானும் அதில் அப்படியே வந்துட்டு ஒரு ஐக்கியமாகி அப்படியே எல்லாத்தையும் திங்க் பண்ணேன். பட் இன்றைக்கி ஏதோ கடமைக்கினே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கே, அதான் கேட்டேன். இல்லை நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எல்லாத்தையும் ஆர்வமாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கிறீங்க. உங்களுக்கு எதுலேயுமே வந்துட்டு ஒரு வெறுஜாய் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஃபோட்டோ எடுக்கணும், அதை அப்படியே பார்த்துக்கணும், அதான் எனக்கு போகும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டான். ஸோ சின்ன வயசில் அவர் பண்ண விஷயத்தெலாம் ஆகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து சொல்லிக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து ஃபோன் வச்சிட்டாரு. என்னாச்சு? நான் சொன்னதுனாலையா? உனக்காக இல்லை நீங்கள் சுற்றி காட்டும்போது உங்கள் விருப்பம் பார்க்கணும்ல, அதுக்கு தான். ஐயோ படிச்சுட்டு ஒரு விஜல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருள் பழையபடி வந்து ஆகிட்டு அவருக்கு வந்து எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு இருக்கா. அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இருள் சொல்லும் போது அவர் முகத்தையே பார்ப்பாரா அப்படி பார்த்துட்டு இருக்காரு. மனுஷன் அடித்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மதியானம் ஆகிருக்கும். நம்ம ஹீரோனும் வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே ரூமுக்கு போயிருந்துருப்பா. ரொம்ப ஹாப்பி ஹீரோனுக்கு இன்றைக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஊஞ்சலுக்கு வேறு போயிருந்துருப்பாங்களா. ஸோ அந்த ஊஞ்சலில் வந்து நம்ம ஹீரோனு உட்கார சொல்லிட்டு அவர் ஆட்டி விட்டுருப்பார். அதெல்லாம் நினச்சி ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கா. அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கா. ஓகேன்னு நீ ஏமாத்துறல அப்படின்னு சவுண்ட் கேட்குது. டேய் பிள்ளையா நீ என்ன பண்ணுறீங்க? நான் பார்த்து தான் இருக்கேன். 2 நாளாக அந்த பட்டணத்துலேருந்து வந்த பையன் கூட நீ சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போது நீ ஏமாத்துறேன். டேய் அவ்வளோதான் இருக்குது, அவ்வளோதான் பார்த்துக்க. சும்மா நான் என்ன சொன்னேன்ட்டேன். நீ சின்ன பையனா சொன்னால் புரிஞ்சுக்கோ சரியா? அது மட்டும் இல்லாமல் அவர் யார் தெரியுமா? என் மாமா பையன் சங்கு. வந்துட்டான் சக்காலத்தை தெரிஞ்சிச்சு. டிக்கட்டி அவன் போய் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
வந்துட்டானா என்ன அவன் இருக்கும்போது நம்ம பிறக்காமல் போயிட்டோம், இருந்தால் தான் அவன் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஆமாம் கிழிச்சிருப்பேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து துரத்தி விட்டுட்டான். தென் அவனும் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து போயிருந்துருப்பான். இருந்தாலும் அதை பற்றின பெருசாக எடுத்துக்கல, வாடா அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து டான்ஸ் ஸ்கிப்பாக இருக்கும். தென் ஆஃப்டர் தட் இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றது என்ஜாய் பண்ணுறது மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கும் ஒரே ஷாக்காக இருக்குது, என்னடா இது நேரத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப குறிஞ்சிடாங்கஞ்சா இன்றைக்கி வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் அத்தை கூட பயங்கர என்ஜாய் தான். அப்புறம் சிட்டியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு நல்லா செஞ்சு எடுத்துகிட்டு இருக்கா. அவங்களும் ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்படின்னா வந்து டைம் போகுது. தென் வந்துட்டு ஆஃப்டர் தட் டே இங்கே நம்ம ஹீரோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே போய் காமிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்வங்கள்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஜேக்குமே அதே மாதிரி தான், மனுஷன் இவ்வளோ நாளாக எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கண்ணிலெல்லாம் பார்த்து ரெடியாக ஆகிட்டு இருக்காரு. நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இங்கே 2 குடும்பங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான், முடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தானே கல்யாணம் முடிச்சு வைக்கணும். ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம் லக்ஷ்மி நீ சொல்கிறது சரிதான், ஊருக்கு வந்திருக்கோம், கையோட கையாக கல்யாணம் முடிச்சிடலாமே. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஜேகே கேட்டிருப்பாரு, அவருக்கு ஒன்றுமே புரியல. ஊருக்கு வந்திருக்கோம் கையோட கையாக கல்யாணம் முடிச்சிடலாமா, யாருக்கு பேசியிருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குடும்பம் போயிட்டு மா நீ வாடா ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க வந்து உட்கார், அதில் ஒரு முக்கியமான விஷயம் பேசுவோம் நீ வா. என்னடா நீ வாமான்னு சொன்னேன். சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னென்ன விஷயம் பெரியவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது யாரு கலந்து பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அதுவாடா நான் சீக்கிரட்டாக உன்ட்ட சொல்லலாம்னு நினச்சேன், கேட்டுக்கோ, உனக்கும் உன்னோட அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம்டா. விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டேன், எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அத்தை பொண்ணாது கித்த பொண்ணாச்சு, நான் வேறு பொண்ணு லவ் பண்ணுறேன். என்ன சொல்லிட்டு இருக்கா, என்னவாச்சு, ஐயோ லக்ஷ்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பேசுங்க தான் வந்துடுறேன். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுறா. அதான் சொல்கிறேண்ணே, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, எனக்கு இதே கிராமத்தில் வேறு பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன். பட் அவகிட்டே இன்னும் நான் இந்த விஷயத்த சொல்லலை, கண்டிப்பாக சொல்லுவேன், அவளுக்கு என்ன பிடிக்கும், அதனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. லூஸ் மாதிரி பேசாதடா ப்ளீஸ், எல்லா விஷயத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் நினைக்காதீங்க, இந்த விஷயத்தில் உங்கள் ஆக்டிங் எதுவுமே சொல்லாது, இட்ஸ் மை லைஃப் ஓகே, இந்த லைஃப் விஷயத்தில் இந்த டிசிஷன் எடுங்க ப்ளீஸ். இதை பற்றி நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் என்னவோ பண்ணிக்கோமா, பட் நான் சொன்னது தான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜேகே போயிருந்துருப்பாரு, எங்கள் அம்மாவுக்கு என்ன சொன்னதில் வந்து அமைதியாக உட்காடுறாங்க. என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்கு மூஞ்சு, அது இல்லை லக்ஷ்மி இப்போ ஹீரோனும் வந்திருப்பா, என்னாச்சு எல்லாம் கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ சீக்கிரட் இருக்குது, கூட்டமாக இருந்தாங்கன்னா எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் வந்துட்டு பேட்டி பார்த்துட்டு இருப்பான். அது இல்லை சங்குவுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, அவன் வேறு பிள்ளை காதலிக்கிறான். இப்போ ஹீரோனுக்கு அப்படியே மண்ணில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹீரோனுக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஏன் பிள்ளை, அண்ணா எனக்கு புரியுதுண்ணா, ஆனால் அவன் இப்படி ஒரு முடிவு வச்சுருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவன் நான் கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஹீரோனுக்கு தான் அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல, ஹீரோன் அங்கே வந்து உள்ளே போயிருந்துருப்பான். அவன் இதே கிராமத்தில் தான் ஏதோ ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறான், அது யாரெல்லாம் சொல்லவே இல்லை, அவன் ஏதோ செட்டி பொண்ணு லவ் பண்ணிட்டு, அதனால தான் அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அது அவரோட லைஃப், அவர் தானே முடிவெடுக்கணும், நான் யார், நான் யார், ஆமாம் தானே, சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே தலைகாணி கீழே மறுபடியும் வச்சுட்டு குடும்பம் வெளியே போயிருந்துருப்பான். எங்கள் அம்மா வந்துட்டு பார்த்துட்டு ஏன் என்னம்மா எங்கடி போகிற, அது அது பசங்க கூப்பிட்டாங்கம்மா தான் போய் பார்த்துட்டு வரலான்னு. சரி ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுகையெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்து அப்படியே வெளியே போயிருந்துருப்பான். ஸோ வந்துட்டு நேராக ஹீரோன் போயிட்டு இருக்கும்போது ஜேகே ஹீரோனை பார்த்துருப்பாரு. ஒயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கா ஹீரோ.
கட்டுக்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் போயிட்டுருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் அவரை பார்த்தா மனசுலாம் உடஞ்சிரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வந்து இன்னும் கட்டத்துக்கு போயிட்டே இருக்கா. அவரும் என்ன ஆச்சு எனக்கு நம்ம கூப்பிட்றது கேட்குதா இல்லையா ஐயான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. இன்னும் இப்படிக்குள்ளே எங்கேயா இருக்கியா நீ வாடா அப்படின்னு சொல்லி கிடந்து வந்து அவனை இழுத்துட்டு ஓடியே போயிட்டான். ஓகே ஓ பிஸியில் இருக்கா போல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குள்ளே விட்டார். எப்படி ப்ரப்போஸ் பண்ணோம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வங்கள் தாக்கல மனுஷனுக்கு. இப்படியே ஈவினிங் ஆயிருந்திருக்கும். அவர் வந்து ஹீரோனை தேடிட்டு வீட்டுக்கு போயிருப்பார். இவ அடிக்கடி இங்கே தான் இருக்கான். அநேகமாக இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பொண்ணாக இருப்பாளோ தெரியல. எனிவேஸ் தட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. யாராக இருந்தால் என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்டில் எல்லா வேலையும் அவள் தான் எடுத்து போட்டு செய்கிறான். இங்கே வந்த நாள் வந்து நானும் பார்க்குறேன். வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறா, கோலம் போடுறா, எல்லாமே அவள் தான் செய்கிறான். சரி ஓகே பரவாயில்ல, குடும்ப பெண் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ லைக் வந்துட்டு ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வந்துட்டு எங்கே அப்படின்ற மாதிரி வந்து தேடிட்டு இருப்பார். யாருமே இல்லை, ஒரு மாதிரி காலியாக இருக்கும். இப்போ அவர் வந்து ஹீரோனோட ரூம் பார்த்துருப்பாரு. ஒரு வேலை இந்த ரூமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனாங்க, யாருமே இல்லை. பட் அங்கே வந்து அவனோட ஃபோட்டோ இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சார் இதான் ரூம்னு சொல்லிட்டு. ஓ இதான் மேடம் ரூமா, பக்காவாரியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அந்த பெட்டில் அப்படியே படுத்துருப்பாரு. படுத்துட்டு அப்படியே வந்து விதந்துட்டுருக்காரு. அப்படியே கை கால்லாம் ஆட்டிட்டு நீச்சல் அடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாரு. நல்லாயிருக்கும். அப்போது அந்த ஃபோட்டோ வந்து அவர் கையில் வந்து பட்டிருக்கும். தலகாணியில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ கையில் பட்டிருக்கும். டக்குன்னு அவர் அதை எடுத்து பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டு ஏய் இவனை என்ன மாதிரியே இருக்கான் கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு இரு இது நான் தான் இல்லை அப்படிங்கிற அவருக்கு கொஞ்சம் தோணுது. இந்த ஃபோட்டோ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு வந்து ஃபோனில் வந்து எடுத்து பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோலாம் அவர் வச்சிருக்காரு, சின்ன வயசு ஃபோட்டோலாம். அதே ஃபோட்டோ சேம். இது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ஒன்றுமே தெரியாமல் பிடிச்சிட்டுருக்காரு. யோசிச்சுட்டு இருந்திருப்பார். இப்படியே நைட் ஆயிருந்திருக்கும். எங்கள் அம்மா கிட்ட வந்திருப்பார். மா என்னடா இப்போ எதுக்குமா இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசணும்? என்ன பேசணும்? அதான் சார் உங்கள் லைஃபு உங்கள் முடிவுன்னு சொல்லிட்டீங்களா? போங்க சார் போங்க. அது இல்லைம்மா, சரி இந்த விஷயத்துக்கு மட்டும் போய் சொல்லுங்கம்மா ப்ளீஸ். ஆக்சுவலாக இந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணோட ரூமில் எனக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சிச்சு. இது நான் தானேம்மா? இவங்க வாங்கி பார்க்குறாங்க. ஆமாம் நீ தான். என்ன? அதான் இந்த ஃபோட்டோ ஆனால் அவர்கிட்ட எப்படி? வேலை செய்கிற பொண்ணா? ஆமாம்மா. ஒயன் இந்த வீட்டில் வேலை செய்கிறாளே அவங்களோட பொண்ணு தானே? இங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பொண்ணு தானே? என்னடா பேசிகிட்ருக்க? ஒயனும் அத்தை பொண்ணுடா, பைத்தியக்காரா. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாடா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அத்தை பொண்ணு, அது அவள் தான். அப்போது சின்ன வயசில் நீங்கள் 2 பேர் தானே ஒன்றா விளையாடிட்டு இருப்பீங்க. 5 மிட்டாய் தின்றது அந்த மரத்தை நீங்கள் 2 பேர் சேர்ந்து தானே நட்டு வச்சிங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இந்த மரத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எதனா செய்ய தோணுமையா? நல்ல மரம் சுற்றுச்சூழல் கொடுக்கும் சத்தியம். அதுக்கு தான் இப்போ மரத்தை பற்றி கேட்டால அவள் தான் அத்தை பொண்ணு தெரியாமல் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்துருக்கு. நான் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, அங்கெல்லாம் ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தரக்கலாம். மம்மி என்ன இதப்பா உன் லைஃப் நீ முடிவு எடுத்துட்டேன், என்கிட்ட வந்து எது பேசாத. சரி ஓகே உங்கள் லைஃப் நீங்களும் முடிவு எடுங்க. சரி ஓகே போனா போகுது, அம்மாக்காக இதை கூட செய்ய மாட்டேன்னா நீங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. என்ன சொல்கிறேன் நிஜமாம்மா? ஆமாம்மா, என்னோடய காதில் தியாகம் பண்ணிவிட்டு உங்களுக்காக அந்த ஒயனாத்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. டேய் இது ஏதோ சதி இருக்கே, நீ இப்பெல்லாம் தொட்ட ஒத்துக்க மாட்டியே என்னடா அப்படின்ற மாதிரி அவர் சிரிக்கிறாரு. அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எருமை மாடு அவளே காதல் வச்சுட்டு அவள் தான் அத்தை பொண்ணே தெரியாமல் இருந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அடிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹாப்பி. இப்போதைக்கு வாங்கிட்டு இந்த விஷயத்த சொல்ல வேணாம், பொறுமையாக சொல்லிக்கலாம், ஒரு ஸ்வீட் ஷாக் கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் டே இங்கே ஹீரோனை உட்காந்து ஒப்பாரி வச்சுருக்கான். எங்கள் அம்மாவும் சரி விடுடி இன்னும் இல்லை ஏதோ நடந்துருச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் நல்லதுக்கே நடக்கும் சரியா விடு பிரச்சனை இல்லை. இல்லைம்மா நான் தான் தேவையில்லாமல் அவர் தான் அப்படின்னு கனவுலாம் கண்டு இருந்திருக்கேன். அவருக்கு எனக்கும் கொஞ்சம் கூட ஏன் இல்லை ஏரோப்ளேன் வச்சாலும் எட்டாது. ஆனால் கனவுலாம் கண்டு இருந்திருக்கேன்ல. சரி விடுமா, அழகுக்கு சீமையிலேருந்து ராசம் வரலாம். ஆமாம் சீமையிலேருந்து. ஆமாம் நீ வேறு இப்போ தூங்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். சரி தூங்கு. சரி சரியாகவே சாப்பிடல, வந்து சாப்பிட்றியா? வேண்டாம். இப்போ இவங்களும் சரின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி அங்கே நின்றுருக்கா, இவங்க அப்படியே திரும்பிட்டு போகிறாங்க. சாரி இவங்க தான் லக்ஷ்மிங்க. லக்ஷ்மி ஒரு நிமிஷம் இல்லை. சொல்லுங்கக்கா. இப்போ எதுக்கு என்னை பார்த்து திரும்பிட்டு போகிறேன்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள் என்ன விஷயம், என்ன வேணுமா? புரியுது, உங்கள் பொண்ணை நாங்கள் மருமகளாக ஏற்றுக்கல,
அந்த கோவம் தானே உங்களுக்கு? சேச்சா, உங்கள் மேலே கோபப்படுறதுக்கு நாங்கள் யார்? நீங்கள்லாம் பட்டணத்தில் இருக்கவங்க. பாத்தியா பாத்தியா பேசுகிற பாத்தியா? சரி, இப்போ நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? என் மருமகளை எப்போ என் கூட அனுப்புவேன்? ஆக்கா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எவ்வளோ நாளைக்கு உன் மகளாகவே இருப்பா? சீக்கிரமாக என் மருமகளை அனுப்பி வை. ஜேகே கல்யாணத்துக்கு வந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஆட்டம் போட்டு அவங்க 2 பேரும் குச்சி குச்சி ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே என்ன சத்தம்? ஐயோ குடிச்சிட்டு குடும்பம் 2 பேரும் வந்துட்டாங்க. நான் போய் இந்த விஷயத்த உடனே வாங்கிக்கிட்ட சொல்கிறேன். அவன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வேண்டாம், ஜேகே நானே சொல்லிக்கிறேன், அதனால் சொல்ல வேணாம்னு சொன்னான். இப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இங்கே வந்து ஜேகிட்ட அவங்க அம்மாவும் சொல்லியிருக்க முடியாது, அழுதுட்டு இருக்காளாண்டா. அவளுக்கு ஒன்று இவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசுல சமூகம்னு அழுதுட்டுருக்காடா. அவளுக்கு நீ தான் மகளை பையன் தெரியும், நீ கல்யாணம் வேணாம்னு சொல்லுவோம் அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவள் ரொம்ப அழுதுட்டுருக்காளா, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா வீட்டில் உட்காந்துட்டு. சாப்பிட கூட இல்லை சரியா. ஊசி மேலே பண்ண கிட்ட போய் சொல்லணும். ஓஹோ, மேடம் இப்போ இல்லைம்மா என்னால் இன்னும் நான் பயங்கரமாக சைட் அடிக்கிறாளேன்னு நினச்சேன். பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டே சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. கதை திறக்க முடியுமா? யார்? எல்லாரும் அவர் வாய்ஸ் மாதிரியே எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு. வர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலத்து வந்துட்டு ஜேகே பார்த்து ஷாக் ஆகிட்டான். நீங்கள் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே வந்துட்டு இதான் வருமா ஆல்ரெடி பார்த்துட்டேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு பெட்டில் உட்காந்துருப்பாரு. சரி வா சீக்கிரம். அது அம்மா. என்ன அம்மா? அதை தான் கொடுத்து விட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார சொல்லி படிக்கும் உட்காந்துட்டு என்னாச்சு? சரியாகவே சாப்பிடல போய். அதான் இல்லை வேணாம். என்ன வேணாம்? இல்லை வேணாம் சரி பரவாயில்ல. சாரா? ஏய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை, ஒழுங்காக மாமான்னு கூப்பிட்டு. இல்லை புரியல அப்படியே இரு பார்த்துட்டுருக்கான். நான் அவன் மாமா தானே? ஒரு வேளை பனிஷ்மெண்ட் என்னாலும் கொடுத்தா தான் புரியுமோ? ஐயோ இப்படிலாம் இல்லை. அப்போ மாமான்னு கூப்பிட்டு. மாமா. நல்லா நீங்கள் கேட்கறதுக்கு வைபா. செம்மையா. சரி ஆக்காட்டு. இல்லை பரவாயில்ல. ஏய் அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக சாப்பிட்டுட்டு அவரே பார்த்துட்டுப்பா. நான் பார்க்குறேன். இல்லை அவங்க அத்தை பொண்ணு உண்மையிலே உங்களுக்கு தெரியுமா? தெரியும், இன்றைக்கி தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஆக்சுவலாக வீட்டில் மேரேஜ் பற்றி பேசும்போது உனக்கும் எனக்கும் மேரேஜ் பேசினாங்க. ஆனால் நான் உன்னையே மனசில் வச்சுக்கிட்டு உன்னை அத்தை பொண்ணுன்னே தெரியாமல் எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேறு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு உன்னையே தான் சொன்னேன். அப்போது நீங்கள் எழுதுனா பண்ணீங்களா? நிஜமாவா? என்னையும் ஒரு ஜீவன் காதலிக்கு தான். ஏன் உனக்கு எனக்கு குறைச்சல்? அழகாக தான் இருக்கேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த வயிறுன்னு பார்த்துட்டுக்கா. நான் இல்லை இல்லை என்கிட்ட உங்களுக்கு என்ன அப்படி பிடிச்சிச்சு இந்த 3 டேஸில்? நான் பிடிச்சிச்சுன்னா எதனாச்சும் செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைப்பேன். எதனாச்சும் பயங்கர ஆர்வ கோளாறு, வரலனாலும் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். சொல்லப்போனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முயற்சியை விடாமல். அண்ட் தென் எல்லாத்துலேயும் பயங்கர தைரியம். எவ்வளோ பெரிய ஆழமாக இருந்தாலும் சரி இங்கே இருந்து கூட பார்க்காம வச்சுருவேன். நல்லா தைரியமான பொண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ அழகாகவும் இருக்கு, அதனால தான். அப்போ அசிங்கமானா அதை படிக்க மாட்டேங்காக்கா. யார் சொன்னோம்? எனக்கு இந்த அழகு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. பட் நீ அழகாக தானே, அதை சொல்லி தானே ஆகணும். தேங்க்யூ காட்டேன். அப்போது உண்மையிலே என்ன தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ மட்டும் உங்களுக்கு நான் தான் அதை பொண்ணு எப்படி தெரிஞ்சிச்சு? எப்படியா? ஒருத்தி மனசுலேயே வந்துட்டு வச்சுக்கிட்டு நல்லா கள்ளி மாதிரி வந்துட்டு ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாலே அதை வச்சு தெரிஞ்சிச்சு. ஃபோட்டோவை வச்சுட்டு தலை கடிச்சிக்க பார்க்குறா. எப்படி அங்கே இருக்கும்? அதான் என்கிட்ட இருக்கே. அது கொடுங்க. பின்னாடி ஃபோட்டோ இது கேவலமாக இருக்குடி, வேறு ஃபோட்டோ வச்சு வச்சுருக்கலாம்ல. பாரு மூக்கு கழுவிட்டு இருக்கேன், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேடி. அதனால அது எனக்கு ப்ரீஷியஸ் தான், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இரு வந்து டக்குன்னு கையில் பிடிங்கிருப்பான். என்ன ஒன்று போய் தலை. சரி சீக்கிரமாக ரெடி ஆகுது, நாளைக்கு 2 பேருக்கு மேரேஜ். என்ன சொல்கிறீங்க? ஆல்ரெடி உங்கள் அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கே நம்மளுக்கு ஊர் கோயிலில் வச்சு மேரேஜ் முடிஞ்ச கையோட ஒரு 2 டேஸ் இங்கே இருந்துட்டு தென் போயிடலாம். ஓகே? அப்போ நாலு தான் பொண்ணாட்டியா நான் இதெல்லாம் கனவுல நடக்கணும்னு நினச்சிட்டு நான் அப்படின்ற மாதிரி என்னோடய பார்த்துட்டுக்கா. அப்படியே சிரிச்சிட்டு போதுமா போதும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுக்கா. இருந்தாலும் இன்னும் இருக்குது அது நம்ம முடியல. அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்டுக்கா. மறுபடியும் பொறுமையாக கிட்ட வந்துட்டேன். ஒய் இவ்வளோ சந்தோஷமான விஷயம்லாம் சொல்லிடுறேன், ஒரே ஒரு கிஸ் தரக்கூடாதா? ஐயோ அதெல்லாம் தப்பு, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கிஸ்து கூட கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனால் என்ன ஆனால் ஒன்றுன்ட்டு ஒரே ஒரு கிஸ்ஸு ப்ளீஸ். ஆக்சுவலாக நான் உன்னை ரசிக்கும் போதெல்லாம் உன் லிப்ஸே வாங்க தெரியுமா?
அப்படியே என்னவோ செரி போல மாதிரி அவ்வளோ பிங்கிஷாக இருக்குது. என்ன பண்ணுறேன்? லிப்ஸ்டிக்கா? அதெல்லாம் இல்லையே, நான் லிப்ஸ்டிக்லாம் போடவே மாட்டேன். அதெல்லாம் சாயம், அதெல்லாம் போடவே கூடாது. இது என்னோட நேச்சுரலான லிப்ஸ்டிக். பாடுறா. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன படிச்சிருக்க? ஐயோ, அது எதுக்கு கேட்குறீங்களா? இல்லை, கேட்டேன், சும்மா சொல்லு. நான் 12 தான் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் படிக்கல. ஏன்? அப்பா வீட்டில் கல்யாணத்துக்கப்புறம் புருஷன் வீட்டுக்கு போய் படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, அதை நிறைவேற்றிடலாம். உன்னை நான் காலேஜ் ஜாயின் பண்ணி வரேன். ஓகே? நிஜமாவா? பண்ணுவீங்களா? நீ நான் பொண்டாட்டி உங்களையே பார்த்துட்டு இருக்கலாம் கூடாதா? ஏய், அதெல்லாம் அந்த காலம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய மாறிடுச்சு. ஓகேவா? பொண்ணுங்களும் படிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுவும் நீ பொண்டாட்டி, உன்னை அப்படியே விட்டுருவேனா? உனக்கு படிக்க ஆசை இருக்குல்ல? நிறையா உனக்கு ஆல்ரெடி நிறைய கற்றுக்க ஆசை இருக்கும், படிக்க வேறு ஆசை தான். ஸோ நான் கண்டிப்பாக உன்னை படிக்க வைக்கிறேன். ஓகே? ஐயோ சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருந்து ஹக் பண்ணி கணத்தில் ஒரு பீஸ் கொடுத்துருப்பா. இது அப்படியே கொஞ்சம் நகர்த்தி கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே எல்லாரும் பயங்கரமாக ஹாப்பியாக சிரிச்சுட்டே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒருத்த மட்டும் என்ன அழுதுட்டு இருக்கான். அது அந்த குள்ளையும் தான். துரோகம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறா பாரு அப்படின்னு ஒருத்தர் அவன் பார்த்துட்டு இருப்பான். சரி வந்து வாங்கி விட்றான் நீ வேறு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஹீரோனுக்கு. ஸோ ஃபைனல் தட் ஆஃப்டர் வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து ஹாப்பியாக மேரேஜ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்கேன். தென் எல்லாம் முடிஞ்சுட்டு இங்கே வந்து 2 days இங்கே பயங்கர என்ஜாயாக வந்திருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. எனக்கு ஒரு அழுகாச்சு மூமெண்ட் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ சிட்டிக்கு வந்து போயிருந்துருக்காங்க. எனக்கு அங்கே இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் ஆகுது தான். இருந்தாலும் ஓகே ஹஸ்பண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கா. இங்கே ஜேகே வந்து ஹீரோனை காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டுருப்பாரு. ஹீரோனை நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பா. ஸோ ஆஃப்டர் ஃபினிஷ் ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்லா வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்கோட ஒரு நல்ல ட்ராமாவில் வந்து மீட் பண்ணலாம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்னாடி நிறைய நாய்ஸ் கேட்டிருக்கோம், பின்னாடி நிறைய பிரச்சனை. ஸோ பிரச்சனை வந்துட்டு ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ நான் கட் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ட்ராமாவில் மீட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, பாய்.